அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரத்னகுமார். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த அளவுக்கு முக்கியமோ, லக்னாதிபதி நின்ற நட்சத்திர சாரம் ரொம்ப முக்கியம். ஒரு லக்னம் ஒரு நட்சத்திர சாரத்தில் இருக்கும். அப்போ லக்னாதிபதி ஒன்று நட்சத்திர சாரத்தில் இருப்பார். அப்போ அந்த லக்னாதிபதி எந்த சாரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தோட கேரக்டர் தான் அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்கள்ட்ட வெளிப்படும். பொதுவாகவே ஒரு லக்னாதிபதி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இல்லை லக்னம் நின்ற நட்சத்திர சாராதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க, காமாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் முடிவுகளை கொஞ்சம் நிதானமாக எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு மன ரீதியான நிச்சயமாக ஒரு குழப்பம் இருக்கும். அதே போல் விரக்தி மனப்பான்மை ஜாஸ்தியாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு விஷயத்தில் இறைவனோட பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எதில் இருந்தாலும் கொஞ்சம் புலம்பிப்பாங்க. என்ன செஞ்சேன், என்ன போனேன், இது நடக்கலை, போகலை, வரலை அப்படிங்கிற அந்த தாட், அதாவது எப்படின்னா கேதுவோட தன்மை அவங்களுக்கு பரிபூர்ணமாக வெளிப்படும். அவங்க பார்த்திங்கன்னா இயற்கையாகவே முடி வளர்க்கக்கூடியதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் எளிதில் முடி அவங்களுக்கு சீக்கிரம் கொட்டி போயிடும். லக்னாதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே முடி கொட்டக்கூடிய தன்மை அவங்களுக்கு நேச்சுராகவே வரும். அவங்களுக்கு ஃபைல்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகளை அடிக்கடி அவங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதே போல் உடலில் கட்டி காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளை இந்த லக்னாதிபதி நட்சத்திர சாராதிபதி எடுத்து சொல்லும். அப்போ ஒரு ஜாதகத்தில் உங்கள் லக்னம் நின்ற நட்சத்திர சாராதிபதினு சொல்லக்கூடியவர் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது இயற்கையாகவே உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். கோவில் வழிபாடுகள், அதே போல் அவங்க மூதாதையர்களில் கோவில் வழிபாடு செஞ்சவங்க, பூஜை பண்ணவங்க, இவங்களோட தன்மைகள் அவங்களுக்கு நேச்சராகவே வெளிப்படும். அடுத்து லக்னாதிபதி ஒரு நட்சத்திர சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனோட நட்சத்திர சாரத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பரணி பூரம் பூராடம் அப்படின்னு இருக்குன்னா இயற்கையாகவே இவங்க ஆடம்பர பிரியராக இருப்பாங்க, சொகுசாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்கவங்க தான். இவங்களுக்கு இயற்கையாகவே ஆடைகள் மீது அதீத இன்பம் இருக்கும். பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய அளவு பற்று கொண்டவங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு ரொம்ப திருப்தி ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அதே போல் நல்ல மனைவி, இயற்கையாக பார்த்திங்கன்னா ரொம்ப பேரழகியான மனைவி வரணுங்கிற அந்த மன ரீதியான கற்பனை அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகத்துக்கு அதிபதி. நேச்சராகவே உங்களோட வேலை எப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் இல்லாமல் சாஃப்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அவங்களோட திங்கிங் இருக்கும். பொதுவாகவே சுக்கிரன் அப்படின்னா தான் உலகத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து லக்ஸூரியஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிரன் அவங்களோட இயற்கையாகவே அவங்கள எப்படி கொண்டு போகும்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு போகும், கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதே போல் ஒரு விஷயத்தில் ரொம்ப மெனக்கிடாமல் எளிமையாக கிடைக்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ பொதுவாகவே இந்த சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஒரு வேலையை ரொம்ப எளிமையாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நேச்சராகவே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கம்ஃபர்ட்டாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பு, எளிமையாக செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த சுக்கிரனோட நட்சத்திரத்தை கொண்டவங்க. அடுத்து லக்னாதிபதி சூரியனோட நட்சத்திர சாரத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இவங்களுக்கு எப்போவுமே அதிகாரத்தன்மை இருக்கும், மற்றவங்கள டாமினேட் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்கும். பொதுவாகவே இவங்க தந்தைக்கு பயப்படக்கூடிய தன்மை, அதேமாதிரி தந்தை வீட்டில் ஒரு நல்ல வீடு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஊரில் அந்த சொசைட்டியில் மதிக்கக்கூடிய தன்மையில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா லக்ன புள்ளி பொதுவாகவே லக்னாதிபதியோ இல்லை லக்ன புள்ளியோ இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தோட கனெக்ஷனை தான் இந்த ஜென்மத்தில் அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அவங்க கார்த்திகை, உத்திராடம்னு சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னா பொதுவாகவே இவங்க அதட்டி பேசக்கூடிய தன்மை, அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் இறங்கி போக மாட்டாங்க, தான் பேச்சு தான் மற்றவங்க கேட்கும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இவங்க ஃப்ளெக்சிபிலிட்டாக இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை இவங்க நினச்சா உடனே முடிக்கணும். எந்த அளவுக்கு அன்பானவர்களோ அந்த அளவுக்கு அடக்குமுறை கொள்கையும், அதே சமயத்தில் கொஞ்சம்
ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடிய கேரக்டரும் பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திர சாதாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரத்தை காலில் இருக்கவங்க. அப்போ கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் இருக்கவங்களோட கேரக்டர் எப்போவுமே இறங்கி போகாதவங்க, இவங்க ஏறி போகக்கூடியவங்க. அடுத்து உங்கள் லக்னாதிபதி அப்படிங்கிறவர் சந்திரனோட நட்சத்திர சாரத்தில் இருக்காருன்னு வச்சுங்க. ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம். அப்போ இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நேச்சராகவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பமான தன்மை இருக்கும். அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள். பொதுவாகவே இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு அன்புக்காக எது வேணாலும் செய்வாங்க. அதே போல் ஹைலி எமோஷன் கேரக்டர். ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்க முடியாது. அதே சமயத்தில் மன ரீதியாக இவங்களை வந்து ஃபிசிக்கலாக அடிச்சிங்கன்னா இவங்க வந்து அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியாது. மன ரீதியாக எமோஷனாக அவங்கள அட்டாக் பண்ணிட்டா அவங்களால அதை தாங்கவே முடியாது. அப்போ உங்களுக்கு லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்குன்னா இவங்க தாய் அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள். இயற்கையாகவே இவங்க திரவ உணவுகள் மீது அதீத ஈடுபாடு கொண்டவர்கள். பயண விரும்பிகள். அதே போல் இவங்களுக்கு பகலை விட இரவு நேரம் ரொம்ப சிறப்பாக அமையும். அதேமாதிரி தாயாரிடம் ரொம்ப அதீத அன்பு உடையவராக இருப்பார். ஒன்று அது கிரகத்தோட சேர்க்கை இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறுமே தவிர இவங்களோட நேச்சரான கேரக்டரை பார்த்திங்கன்னா சந்திரனோட தன்மையாக இருக்கனால அதே மாதிரி பார்த்திங்கன்னா வளர்தல் தேய்தல்ங்கிற மாதிரி மன ரீதியாக உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை இருக்கும். ஓடிக்கிட்டே இருந்தால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நின்றுட்டா இவங்களுக்கு திரும்ப ஒரு இடத்துக்கு ரெடி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்போ சந்திரனோட தன்மையில் யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து லக்னாதிபதி நின்ற நட்சத்திர சாராதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்குது. மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம். இவங்க நேச்சராகவே முரட்டுத்தன்மையுடையவர்கள். ஏன் அப்படின்னா செவ்வாய் தான் கோபக்காரகன். அதே போல் ரொம்ப ஒரு விஷயத்தில் ஃபிட்டாக இருக்கிறது, ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறது, அதே சமயத்தில் ஒரு டைமிங் கீப்பப் பண்ணுறது, அதேமாரி ஃபிசிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஹெல்த்தை ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களாம் இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் சாராதிபதி உள்ளவங்க தான். அதே போல் ஒரு விஷயத்தில் இவங்க வந்து டக்குன்னு பேசிடுவாங்க. அதே ஏன் அப்படின்னா செவ்வாய் தான் இரத்தக்காரகன். என்னப்பா ரத்த சூடு ஏறினதுனால இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்தில் அனுசரிக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் இவங்க நேச்சராகவே ஒரு விஷயத்தில் ஸ்பீடாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி செவ்வாயோட நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே இவங்களுக்கு வீடு, மண், மனை இந்த மாதிரி விஷயத்தில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய லேண்டு வாங்கி போடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்க அமைப்பெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தான். அடுத்து ஒரு லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் ராகுவோட நட்சத்திர சாரத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம் நேச்சராகவே இவங்களோட திங்கிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட சிந்தனை உடையவர்கள். ஒரு விஷயத்தை ஒரு வீடு வாங்கலாமான்னு பார்க்குறோம், ஒரு காம்ப்ளெக்ஸே வாங்கலாம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ராகுவோட தன்மை. பொதுவாகவே ராகு ஒரு விஷயத்தில் வந்து அதீத விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது, அதே சமயத்தில் ஆசையை தூண்டக்கூடியது. இவங்களுக்கு நேச்சராகவே லாட்ரி வாங்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே போல் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே போல் குறைவான உழைப்பில் மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கெல்லாம் இந்த ராகு தான். அதேமாதிரி தாத்தா வழி கர்மா, பாட்டி வழி கர்மா அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அதே சமயத்தில் இவங்களுக்கு இயற்கையாகவே தலையில், ஸ்கின்னில் ரேஷஸு, ஸ்கின்னில் வந்து ஸ்டிச்சிங் இந்த மாதிரி போடக்கூடிய தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குருவோட நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்போ இவங்க மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர். அதே போல் குடும்ப உறவுகள் மேலே மிகப்பெரிய பாசம் கொண்டவர். அதே போல் தன்னுடைய கூட இருக்கவங்களுக்கும் சமூக பொறுப்புக்கும் அந்தஸ்துக்கும் அக்கறையாக இருக்கக்கூடியவர். அதே போல் இயற்கையாக உங்களுக்கு கொஞ்சம் உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கும். கொழுப்பு நிறைந்த உணவுகள் மீது ஒரு ஆசை ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் மன ரீதியான ஒரு முடிவெடுக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதே சமயத்தில் நேச்சராகவே ஒருத்தவங்களுக்கு கெட்டது பண்ணக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு நேச்சராகவே இருக்காது. ஏன்னா குரு எப்போவுமே வந்து ஒரு கெடுதலை செய்யக்கூடிய நல்ல கிரகம், இயற்கையாகவே ஒரு சுப கிரகங்கிறனால அவருக்கு லக்னாதிபதி அவரோட நட்சத்திர சாரத்தில் இவங்களோட தாட் எல்லாமே பணம் சேர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். இயற்கையாகவே இவங்க சிறு வயதிலேயே மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை கெயின் பண்ணக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் மூதாதிரி உள்ள சொத்து அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இயற்கையாக உண்டு. இவங்களோட மூதாதையர்களில் நிறைய கோவில் வழிபாடு பண்ணவங்க, புண்ணியம் சேர்த்த அமைப்பு எல்லாமே இவங்க ஜாதகத்தில் இருக்கும்.
அடுத்து இந்த லக்னாதிபதி சனியோட நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனியோட அமைப்பில் இருந்தால், சனி நேச்சராகவே என்ன சொல்லுவோம், மந்தக்காரகன்னு சொல்லுவோம். அப்போ இவங்க எதுலேயுமே ஒரு ஸ்லோவாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு உழைப்பாளிகள், கடும் உழைப்பாளிகள். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்தாலும் அதை செயல்படுத்துறதுல நிறைய தடைகளை ஏற்படுத்தக்கூடியது. இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனியோட அமைப்பு. ஆனால் உழைப்பு கண்டிப்பாக உங்கள்கிட்ட உண்டு. அந்த கிரகம் எப்படி இருக்குது ஜாதகத்தில், அது போய் எங்கே உட்காந்துருக்குங்கிற மாதிரி உள்ள அமைப்புக்கு அந்த ஜாதகத்தோட அமைப்பு டோட்டலாக மாறிடும். இவங்களோட தாட் எப்படி இருக்குங்கன்னா, சனி பொதுவாகவே மந்தக்காரகன்னு நம்ம இயற்கையாகவே சொல்லிட்டோம். அப்போ இவங்க எப்போவுமே உழைக்க அஞ்ச மாட்டாங்க. ஆனால் அதுக்கான ஊதியம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய அளவில் உழைப்பு போட வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய, அதாவது ஹார்டு ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த சனி தான். ஆனால் இந்த சனி ஜாதகத்தின் நல்ல நிலையிலிருந்து அவங்க நிச்சயமாக கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் இவங்களுக்கு சித்தப்பா வழியில் மிகப்பெரிய அளவில் ஆதரவும் வெற்றியும் உண்டு. அடுத்து பொதுவாகவே இந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திர சாரத்துக்கு இப்போ நம்ம வந்து கேதுக்கு சொல்லிட்டோம், சுக்கிரனுக்கு சொல்லிட்டோம், சூரியனுக்கு சொல்லிட்டோம், சந்திரனுக்கு சொல்லிட்டோம், செவ்வாய்க்கு சொல்லிட்டோம். அடுத்து புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஆயில்யம் கேட்டை ரேவதி. அப்போ ஆயில்யம் கேட்டை ரேவதி அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் எந்த சாரத்தில் நிற்குதோ அவங்களுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை உடையவர். ஏன்னா புதன் தான் புத்திசாலி. அதே சமயத்தில் இயற்கையாகவே உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தி. அதே போல் ஒரு விஷயத்துக்கு 2 பிளான் போடுறது, ஒரு ஆல்டர்னேட் பிளான்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு விஷயம், இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம், அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத ஆல்டர்னேட்டாக, ஒரு இப்போ மழை வர்றதுக்கு முன்னாடியே கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி ப்ரிவென்ஷன் தன் பெட்டர் தன் க்யூருங்கிற மாதிரி வருமுன் காப்பதே சிறப்புங்கன்னு ஒரு விஷயத்துக்கு 2 திட்டம் போடக்கூடியவர்கள் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நிச்சயமாக காலி இடங்கள், மண், மனை எல்லாமே கிடைக்கும். அதே போல் இவங்களுக்கு 2 டாக்குமெண்ட் உள்ள வீடு அமையும். அதே சமயத்தில் இவங்களுக்கு நேச்சராகவே அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். புத்தகம் நிறைய படிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் இவங்களுக்கு எழுத்து தொடர்புடைய விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். எது பொதுவாகவே ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் குறிப்பெடுத்து எழுதக்கூடிய தன்மை, அதே போல் நோட்ஸ் எடுக்கக்கூடிய தன்மை. ஒரு விஷயத்தை இவங்க படிக்கிறத விட கேட்டு ஒரு விஷயத்தை கேள்வி ஞானத்தில் சிறப்பாக விளக்கக்கூடிய அமைப்பு இவங்க ஜாதகத்தில் இருந்துன்னா இருக்கிற மாதிரி அந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்து பொதுவாகவே இந்த லக்னம் நின்ற நட்சத்திர சாராதிபதியின் அடிப்படையில் தான் அவங்களோட கேரக்டர், ஒருத்தவங்களோட கேரக்டர் எதை நோக்கி பயணிக்குதுங்கிறது அவங்க வாழ்க்கையில் மறைமுகமாக அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்போ சூரியனோட சாரத்தில் இருந்தால் அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல் சந்திரனோட இதில் இருந்தால் ரொம்ப இவங்க வந்து வசீகரமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் தாயார் மீது பற்றுடையவர்களாக இருப்பாங்க. இயற்கையாகவே உணவு விரும்பிகளாக இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா இவங்க கொஞ்சம் முன்கோபியாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ரொம்ப ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடியதில் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. உடம்பை நல்லா வச்சுப்பாங்க. புதனோட அமைப்பில் இருந்தால் புத்தி கூர்மையோடைய அமைப்பில் இருப்பாங்க. குருவோட தன்மையில் இருந்தால் மிகப்பெரிய அளவு பொருளாதாரத்தில் தன்மையில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. சுக்கிரனோட தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பரணி பூரம் பூராடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க பொதுவாகவே சொகுசாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு நல்ல மனைவி அமையும், நல்ல சொத்து அமையும், நல்ல வண்டி வாகனங்கள் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய தன்மை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி நின்ற நட்சத்திர சாராதிபதியின் அடிப்படையில் தான் உங்களோட கேரக்டர் அமையும். அதை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை பயணிக்கும். நன்றி, வணக்கம்.